ஃபேமிலிஸ் மைக்ரோடாஸ்க் மெம்பர் ஷேர் சேட்டில் வந்து எப்படி ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுக்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனால் நிறைய பேருக்கு அது ஸ்க்ரீன்ஷாட் வந்து விழுந்திருக்காது. ஸோ ஷேர் சேட்டில் நீங்கள் எப்போதும் போல் போஸ்ட் வந்து போட்டுருங்க. ஓகேவா? அந்த இமேஜை டவுன்லோடு பண்ணி அந்த இமேஜுக்கு உண்டான ஹேஷ்டேக்கு அந்த இமேஜுக்கு உண்டான நீங்கள் அதை ஓன் கண்டென்ட் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து ஓன் வேர்ட்ஸ் நீங்கள் தான் கொடுக்கணும். கொடுத்து என்ன செய்யுங்க, போஸ்ட்டை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் இப்போது ஜஸ்ட் ஒரு மாடலுக்காக நான் அந்த இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணி போட்டு நான் சும்மா ஒரு ஹேஷ்டேக் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஆனால் நீங்கள் எஸ்பிஓவில் எது வந்து நீங்கள் கொடுத்துருக்காங்களோ அது இமேஜ் வந்து போட்டுட்டு அந்த ஹேஷ்டேக்கையும் போட்டு ஓன் வேர்ட்ஸு இமேஜ் ரிலேட்டடாக கொடுத்துக்கோங்க. ஓகேவா? கொடுத்து முடிச்சுட்டு ஷேர் சேட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு கூகுள் க்ரோம் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச்சுன்னு இருக்கா, சர்ச்சில் போயிட்டு நீங்கள் ஷேர் சேட் அப்படின்ட்டு கொடுத்துருங்க. சரியா? ஷேர் சேட் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஷேர் சேட் ஆப்பில் போயிட்டு நீங்கள் போஸ்ட்டு வந்து போட்டுருங்க. அடுத்து கூகுள் க்ரோமில் வந்துட்டு அந்த ஷேர் சேட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு இதில் மோர் இருக்குது பார்த்தீங்களா, கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா மோர் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் அப்படின்ட்டு இருக்கும். லாகின் பண்ணும்போது உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓடிபி ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபியையும் நம்ம வந்து என்ட்ரு பண்ணிக்கிறணும். என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு லாகின் ஆகிரும். கொடுத்து என்ட்ரு பண்ணியாச்சு. என்ட்ரு பண்ணிவிட்டு நம்மளுடைய ஷேர் சேட் ப்ரொஃபைல் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ என்னுடைய நேம் வந்து வந்துட்டு ஓகேவா, இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த சர்ச் பீப்புள் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்மளுடைய அக்கௌண்ட்டுன்னு தெரிஞ்சிச்சு. சர்ச் பீப்புள் அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஷேர் சேட் ப்ரொஃபைல் நேம் வந்து கொடுத்துருக்கேன். ப்ரொஃபைல் ஷேர் சேட் ப்ரொஃபைல் கொடுத்துட்டு இதுதான் ஓகேவா, இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படிங்கன்னா நீங்கள் எத்தனை போஸ்ட்டு போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா தெரியும். ஓகேவா? இதுதான் உங்களுடைய போஸ்ட்டு. இதுதான் நான் சும்மா ஒரு மாடலுக்காக நான் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த இமேஜ், அடுத்த ஹேஷ்டேக், அடுத்த ஓன் வேர்ட்ஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துக்கோங்க. சரியா? இந்த மாதிரி நான் கொடுத்த மாதிரி கொடுக்காதே. இது வந்து ஒரு வீடியோக்காகத்தான் நான் போட்டிருக்கேன். ஸோ இதை என்ன செய்யணும் அப்படின்னா அப்படி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட்டு விழுந்துட்டா இப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து இதில் 3 டாட் இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லிங்கை வந்து காப்பி பண்ணிக்கிடலாம். ஓகேவா? அந்த லிங்கை வந்து காப்பி பண்ணியாச்சு. லிங்கும் காப்பி ஆகிட்டு நம்மளுக்கு இமேஜும் ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்தாச்சு. ஓகேவா? இந்த 2 இது நம்மளுக்கு எடுத்துட்டு அடுத்து நீங்கள் எஸ்பிஓ போர்ட்டலில் லாகின் பண்ணிவிட்டு உங்களுடைய டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் வீடியோவில் ஃபேஸ்புக் வச்சுருக்கவங்க எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு கொடுத்துருந்தேன். இப்போது நீங்கள் ஷேர் சேட்டில் உள்ளவங்க இப்படி பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி தான் ஷேர் சேட்டில் வந்து டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இது ஒரு சும்மா ரஃபுக்காக நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஹேஷ்டேக்கை வந்து யூஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.